ஸோ அப்படி மாட்டின மேட்டர் தான் இப்போது விஜயோட மேட்டர். 2021 இவங்க வந்து முரண்பாடு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக இவங்களுக்கு வந்து இழுபறியாக இருந்திருக்கு. பஞ்சாயத்து வாக்குவாதம் பண்ணுவாங்க, அது மாதிரி நடந்திருக்கு. அவங்க குடும்ப பஞ்சாயத்து நம்ம பேச தேவையில்ல. பட் இருந்தாலும் அந்த மாதிரி வாக்குவாதம் நடந்திருக்கு. ஹராஸ்மெண்ட்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அடிச்சிருக்காங்கலாம் சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கெல்லாம் நார்மல். ஆனால் அது வெளியே வந்து பார்க்குறப்ப இது அப்நார்மல் மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நம்ம குழந்தை இருக்குது, என் குழந்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, என் பையன் இருக்கான், இதை பண்ணுறான் அதை பண்ணுறான்னு சொல்லும்போது சேட்டை பண்ணுறான்னா அடித்தாதான் பிள்ளையை திருந்துங்க. 6ல் வளைஞ்சாதான் 60ல் வளையும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில இடத்துல அடித்து தான் பிள்ளையை வளர்க்கணும். அதே மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து இதை நான் சப்போர்ட் பண்ணுறேன்ற பேரில் இல்லை, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு சீண்டல்கள், அதை சொல்லுவோம் கூடல்கள்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ இதெல்லாம் இயற்கையாகவே இருக்குது. சொல்கிறேன், புரியுது அவங்களுக்கு. அதுக்குன்னு வந்து ஒரு ஆக்ரோஷமாக சைக்கோத்தனமாக அது கிடையாது. சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கணும். இருந்தால் தான் அது வந்து ஒரு ஒரு இது இருக்கும். ஒரு பேரியர் போட்டு நீ இதை பண்ணக்கூடாது, நான் அதை பண்ணக்கூடாது, அங்கே சட்டத்திட்டங்கள் போட்டிங்கன்னா அது ஃபேமிலியாகவே இருக்காது. கட்டி உருண்டுகிட்டு முடிய பிடிச்சி ஆஞ்சிக்கிட்டு அதுதான் லைஃபாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெண்ணை வந்து தாக்கிட்டாரு அப்படின்னா அது வந்து வேற மாதிரி ஹராஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. எத்தனை யூடியூப்ல, எத்தனை இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் பெண்கள் வந்து ஆண்களை அடிக்கிற மாதிரி ஸ்கூட்டியில் ஒருத்தர் ஓட்டிட்டு போகிறாரு, அமைதியாக ஓட்டிட்டு போகிறாரு, அவர் பின்னாடி உடனே போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ரோட்டில் முடிய பிடிச்சாஞ்சு இந்த மாதிரிலாம் பெண்கள் அடிச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம சிரிச்சுக்கிட்டு ஃபன்னாக கலந்து போயிட்டு இருக்கோம். பட் அந்த இடத்துல ஒரு ஆண் அடி வாங்கிட்டு இருக்கான். ஸோ இதே ஒரு பெண்ணுக்கு நடந்துச்சுன்னா அது சமூகமே தட்டி கேட்குது. ஸோ இப்போ 2 பேருக்கும் ஈக்குவலாக பார்க்கணும்ல. அது பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு சொன்னால் அப்போ ஆண்களுக்கு இந்த இடத்துல சம உரிமை இருக்கணும். அப்போ ஆண் கை வச்சா மட்டும் தப்பு, பெண் கை வச்சா தவறு இல்லையா அப்படின்ற மாதிரி சிரிப்பு கேலிக்குள்ளாகுது. நீங்கள் இந்த பீப் சாங்னு சொல்லிட்டு சிம்பு பாடின பாட்டுக்கு அவ்வளோ மகளிர் கொந்தளிச்சாங்க. அதே பாட்டை சொல்றியா மாமான்னு தன்னைத்தானே வியாபாரம் பண்ணிக்கிட்டு தன்னை ஒரு போக பொருளாக காட்டிக்கிட்டு அவங்க பாடுற பாட்டில் ஆண்களை எதிராக செயல்பட்டு ஒரு பாட்டு பாடிப்பாங்க. அது ஆண்கள் வந்து கொச்சப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆண்களுக்கு இது போய் சொன்னு வச்சுக்கோங்க, சிரிப்பாங்க, எப்போ போப்பா அப்படின்றாங்க. ஸோ இப்போ நீதின்றது வந்து 2 பேருக்கு ஈக்குவல் கிடையாது. அது ஆண்களுக்கு எமோஷ்னல் ஃபீலிங்ஸ்ன்னு சொன்னால் அது சிரிக்கிறதாகவும் நீ ஆண் இரும்பு மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது பெண்ணாவே நீ இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு போயிடுறாங்க. இது என்ன முரண்பாடுன்னு எனக்கு தெரியல. நீ என்ன ப்ரோ சொல்ல வர அப்படின்னு கேட்டேன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஊடலும் கூடலும் இருக்கும். இது இருக்கிறது தான் இயல்பு, சரிங்களா? அது உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக ஆகுறதப்போ, அது கண்ட்ரோல் மீறி போகிறப்போ, ஸோ உங்களோட லிமிட் மீறி போகும்போது அது பிரச்சனையாக போகுது. பட் ஃபேமிலிக்குள்ளே இருக்கும்போது அப்படி இருக்கதாங்க செய்யும். நம்ம அப்பா அம்மாலாம் சண்டை போட்டு நம்ம பார்த்ததே இல்லையா? நம்ம சொந்தக்காரங்க உங்களாம் பார்த்ததே இல்லையா? ஏன்னா இது புதுசாக ஒரு உலகத்துக்குள்ள புதுசாக ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, எல்லாமே அளவுக்கு மீறி போனால் பிரச்சனை தான்.